ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ஒரு முக்கியமான தேர்வு கோஷ்டிகளை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹைராப்பா மக்கள் அறியாத விலங்கியது. ஹைராப்பா மக்கள் அறியாத விலங்கியது. ஆன்சர் வந்து குதிரை. தமிழ் மொழி முதன்மை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ் மொழியை முதன்மை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2004. மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ மனித உரிமைகளோட தினம் அந்த டேட் வந்து எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. திராட்சையில் உள்ள அமிலம் எது? நல்லா கேட்டுங்க, இது திராட்சை, எலுமிச்சை இல்லை. திராட்சையில் உள்ள அமிலம் எது? டார்டாரிக் அமிலம். பெருமூளையின் புறணி செயல்பாடு என்ன? பெருமூளையோட புறணி செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து உணர்வுகளை பெறுதல். எம்ஆர்டிபி சட்டத்தை நீக்கிய தொழிற்சாலை கொள்கை எந்த ஆண்டு? எம்ஆர்பி சட்டத்தை நீக்கிய தொழிற்கொள்கை ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1991. காகோரி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்? இந்த வழக்கில் வந்து யார் கைது செய்யப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாந்த் பிஸ்மிஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் முதலீட்டு மதிப்பு என்ன? அந்த நீராவி கப்பலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த நிறுவனம் போட்ட முதலீட்டு மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உழவர் கடன் அட்டை கேசிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய வங்கி மற்றும் நபார்ட். பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் எது? உச்ச நீதிமன்றம் இல்லை, உயர் நீதிமன்றம். ஸோ உயர் நீதிமன்றம் எது அப்படின்னா சண்டிகர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி அடுத்த 10 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.